சில டைம் நமக்கு ஏதாவது டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அந்த டைமில் வந்து இந்த வறுத்துக்கார முட்டை தொக்கு செஞ்சு பாருங்கள். சமைக்கவே தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு சொல்லிடுறேன். இது செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதில் ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி போட்டு மேலே கொஞ்சம் உப்பு பெப்பர் போட்டு 2 பக்கம் வந்து நல்லா வேகிற மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, கருவேப்பிலை, சோம்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முட்டையை சேர்த்து நல்லா மசாலா மேலே இருக்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான வறுத்தக்கார முட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.